திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார் திருமந்திரம். இன்றைக்கி நாம் 1ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரம் முடித்து 3ஆம் தந்திரத்தில் 7வது பாடலை பார்க்க போகிறோம். 7வது பதிகம். அதில் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, பசுவுக்கு ஒரு வாயுரை அப்படின்னு சொல்லி திருமூலர் அருமையாக சொல்லியிருக்கார். நீங்கள் அதுக்குன்னு நீங்கள் தான தர்மம் பண்ணுறதுக்குன்னு ஒரு பந்தல் வைக்க தேவை. நம்ம எதிரில் சாப்பிடும்போது காலையில் எழுந்துக்கிறோம், குளிச்சுட்டு இறைவனுக்கு ஒரு பூ பறித்து போட்டுட்டு போய் சாப்பிடுங்க. இல்லையா, அது கூட என்னால் முடியல, சாப்பிடும்போது யாரோ வந்துட்டாங்க, இந்தாங்க ஒரு பிடி நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ற தர்ம குணத்தை வச்சுக்குங்க. இல்லை எனக்கு அது கூட முடியலைங்க, போகும்போது எங்கன்னா ஒரு வாழைப்பழம், ஒரு இலை, ஒரு பச்சை இலை, ஒரு இது கிளை, ஏதோ ஒன்று மாட்டுக்கு பசுமாட்டுக்கு ஒரு வாயுரை கொடுங்க. இதெல்லாம் செய்ய நல்லது, புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னால் இதெல்லாம் கூட முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதை விடவும் சிம்பிளாக சொல்கிறார். யாருன்னா கஷ்டப்படுறாங்கன்னா, கஷ்டப்படாதீங்கம்மா, உங்களுக்கு கடவுள் துணை இருக்காரு, அவர் பார்த்துப்பாருன்னு ஒரு இன்னுரை நல்ல வார்த்தையை சொல்லுங்க அப்படின்றாரு. இந்த நாளுமே நீங்கள் செய்தால் நன்மையே நடக்கும், இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதை திருமூல நாயனார் அருமையாக சொல்லியிருக்காரு. அவர் கைலாயத்திலேருந்து வந்தவர், ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை கொடுத்துருக்காரு. இவர் அங்கேயே கைலாயத்திலே பாடம் படித்தவர். அதுக்கப்புறம் கைலாயத்திலேருந்து வந்து மூலன் சொல்கிற மாடு மேய்க்கிற இடையனை பார்க்குறாரு. செத்து கிடக்கிறான், மாடுங்கள்லாம் அழுவுது. ஐயோ, இந்த மாட்டு இடையன் செத்துட்டானே, மாடுங்கள்லாம் அழுவுதே, இதுங்களோட கண்ணீரை துடைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த செத்தவனை உயிராக வந்தால் இதுங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே. அவன் பாம்பு கடித்து செத்து போய் கிடப்பான். அவனை பார்த்தவொடனே இவருக்கு பரிதாபமாடு, மாடுங்கள்லாம் அழுவுறதை பார்த்தவொடனே இவருக்கு கூடு விட்டு கூடு பாயிற சக்தி இருக்குது. அதன் மூலம் இவர் என்ன பண்ணுவார், இவருடைய உடலை எடுத்து போய் மறைச்சி வச்சுட்டு அந்த மூலனுடைய உடம்புல இவருடைய ஆத்மாவை புகுத்திக்குவார். அப்போ மூலன் எழுந்த உடனே மாடுகள்லாம் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நடந்தவர் கடைசியில் சிவபெருமான் அவருடைய உடலை மறைச்சிடுறாரு. இதுவும் ஒரு காரணம்தான். கைலாயத்திலிருந்து வந்த உடம்பு இங்கே இந்த நம்மளுடைய சூழலுக்கு ஒத்துக்காதுன்னு நினச்சாரோ என்னமோ, நீ இந்த மூலனுடைய உடம்புலையே இரு அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தவத்தில் உட்காந்து 3000 ஆண்டுகள் வருஷத்துக்கு ஒரு பாட்டுன்னு 3000 பாடல்களை அருளி செய்திருக்காரு. இப்போ நாம் நம்ம திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திரம் இன்றைக்கி 3ஆம் தந்திரம் 7 தாரணை அப்படின்ற பாடலை பாட போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நாளைய தினம் வைகாசி அமாவாசை கிருத்திகை ரெண்டும் ஒன்றா வரும். எப்பயுமே வைகாசி மாதத்தில் ரெண்டும் ஒன்றா தான் வரும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அமாவாசையில் வருது அம்மா கிருத்திகை கும்பிடலாமான்னு. இன்றைக்கி தானே வருது, எப்போ காலமாக வைகாசியில் அமாவாசை கிருத்திகை ரெண்டும் ஒன்றா தான் சேர்ந்து வரும். வரலன்னா தான் பிரச்சனை. இவ்வளோ காலமாக வந்தது ஏன் வரலன்னு, ஏன்னா ஒரு சமயம் திதி பிறண்டா கொஞ்சத்தில் வரும். அந்த மாதிரி வைகாசியில் அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா தான் வரும். ஆகையினால் சோமவாரத்தில் வருது, மிகச்சிறப்பு. சோமவாரத்தில் முருகப்பெருமானை வணங்குறது மிக மிக விசேஷம். அமாவாசை எல்லாமா சேர்ந்து வருது. சோமவார அமாவாசை சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதையெல்லாம் இறை வழிபாடுக்கான நாள். முருகப்பெருமானை வேண்டுங்க, சிவபெருமான ஆலயம் சென்று தரிசனம் பண்ணுங்க. வாங்க இப்போ நாம்
பாடலை பாடுவோம். எங்களுடைய பதிவை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. திருச்சிற்றம்பலம். கோணாமணத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணத்தண்டூடே வெளியூர தானோக்கி காணாக்கண் கேளா செவியன்றிருப்பார்க்கு வானால் அடைக்கும் வழியதுவாமே. மலையார் சிரத்திடை வானீர் அருவி நிலையார பாயும் நெடுநாடியூடே சிலையார் பொதுவில் திருநடமாடும் தொலையாத ஆனந்த சோதி கண்டேனே. கோணாமணத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணாத்தான் டூடே வெளியூர தானோக்கி காணா கண் கேளா செவியன்றிருப்பார்க்கு வானால் அடைக்கும் வழி அதுவாமே. அந்த கோணா மனத்தை வச்சு இறைவனை நினைக்கணுன்றத அழகாக சொல்கிறாரு. காணா கண் கேளாது, அந்த கண்ணும் காணாது செவியும் கேளாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வானால் அடைக்கும் வழி அதுவாமே. போகிற வழி எப்படி தெரியும்? போகிற வழி தெரியாது, வாழ்நாள் வழியும் தெரியாது. ஆகையினால மலையார் சிரத்திடை வானீர் அருவி நிலையார பாயும் நெடுநாடியூடே சிலையார் பொதுவில் திரு நடமாடும் தொலையாத ஆனந்த சோதி கண்டேனே. இந்த சிவபெருமான் திருநடமாடுறத தொலையாத ஆனந்த ஜோதி கண்டேனே அப்படின்றாரு. மேலை நிறுத்தினால் வேதக பெண் பிள்ளை மூலா நிலத்தில் துயில்கின்ற மூர்த்தியை ஏலா எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பராநந்தி ஆணையே. அவர் சிவபெருமான நந்தின்னு தான் சொல்லுவார். அழகா பாலனும் ஆவான் பராநந்தி ஆணையே அப்படின்ட்டு மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை மூலா நிலத்தில் துயில்கின்ற மூர்த்தியை ஏல எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பராநந்தி ஆணையே. கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதுள் இருத்தி மடைவாயிற் கொக்கு போல் வந்தித்திருப்பார் கொடையாமல் ஊழி இருக்கலுமாமே. கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதுள் இருத்தி மடைவாயிற் கொக்கு போல் வந்தித்திருப்பார்க்கு குடையாமல் ஊழி இருக்கலும் ஆமே. இதெல்லாம் கேளுங்க. கேட்குறதே நம்மளுக்கு புண்ணியமானவங்க. இந்த பாடல்லாம் தெரியுமா? இருக்குதுன்னு தெரியுமா? 10ஆம் திருமுறை 4 வரை தெரியாது. இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறோம். இதெல்லாம் கேட்குறதே நம்மளுக்கு பெரும் பாக்கியம். திருமூல நாயனார் அருளி செய்த 3ஆம் தந்திரத்தில் இதெல்லாம் வருது. கலந்த உயிருடன் காலம் அறியில் கலந்த உயிரது காலின் நெருங்க கலந்த உயிரது காலது கட்டி கலந்த உயிருடல் காலமும் நிற்குமே. இந்த கலந்த உயிருடன் காலம் அறியில் கலந்த உயிரது காலின் நெருங்க கலந்த உயிரது காலது கட்டீர் கலந்த உயிருடல் காலமும் நிற்குமே அப்படின்னு அழகாக பாடியிருக்காரு. அருமையான இந்த பாடலை 5 பாடல் தான் நம்ம பாடியிருக்கோம். 10 பாடலை கொடுத்துருக்காரு. உங்களை நிறைய வருத்தக்கூடாது. கொஞ்சமாக எப்பயுமே எல்கேஜி நம்ம பேபி கிளாஸ் போனால் நமக்கு என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் படிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் குழந்தைங்கள தூங்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சமாக கொடுக்கணும். ஏன்னா நிறைய டோஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஐயோ என்னமோ பாடுறாங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடுவீங்க. தள்ளி விடாதீங்க. இதெல்லாம் பொற்காலம். எப்படியெல்லாம் போட்டால் கேட்கலேன்னு தான் இறைவன் என் மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதை கேளுங்க. இதை கேட்டாலே நம்மளுக்கு நன்மை பயக்கும். திருமூலருடைய
இதெல்லாம் அவருடைய பொன்னெழுத்துக்கள். அப்படி 3000 பாடல்களை கொடுத்துருக்காரு. இப்போ நாம் பார்க்கறது 3ஆம் தந்திரத்தில் 7 தாரணை அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பாடினோம். 5 பாடல்களை பாடியிருக்கோம். இப்போ தான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும். இதெல்லாம் கேளுங்க, கேட்டு இறைவனுடைய திருவருளை பெறுங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி.